பேசினவங்க படம் காட்டினாங்களா, பேசினவங்களை வச்சு வந்த அழுத்தத்துல ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க படம் காட்டினீங்களா? மாஷால்லா தொடர்ச்சியாது 12 13 ஒரு பிரச்சனையும் இல்லாம போகுது. அந்த பிள்ளைகள் ஸ்டாப் போட்டுக்கிட்டு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு வேலை செய்யுது. இப்ப கடிதம் அனுப்பி வச்சிருக்கான். இப்ப எதுக்கு என்ன பண்ண போறீங்க? மினிஸ்டரே சொல்லிட்டாரு, விவரம் தெரியல, சொல்லுங்கன்ட்டாரு. நீங்க மினிஸ்டருக்கு சொல்லிருக்கலாமே. ஆனா டிப்யூட்டி மினிஸ்டருக்கு நான் கால் பண்ணேன், உடனே ஆன்சர் பண்றாரு. டிப்யூட்டி மினிஸ்டர் ஆன்சர் பண்றதே உங்களுக்கு பெரிய பெருமையா இருக்குது. அமைச்சருக்கு கோல் எடுத்தேன், அவர் டக்குன்னு தூக்கிட்டார், சுகாதார பிரதி அமைச்சர். உங்களுக்கு பொத்திக்கிட்டு கோபம் வந்துருது, உங்களுக்கு மன வருத்தம் வந்துருது, உங்களுக்கு கௌரவ பிரச்சனை ஆகிறது, உங்களுக்கு கோபம் வந்துருது. இதெல்லாம் வரணும். யாருக்கு வரணும் தெரியுமா? வேலை செய்யறவங்களுக்கு வரணும். இதை விடக்கூடாது கங்கணம் கட்டி சிலர் அங்க ஆர்ப்பாட்டம் செய்ய போறாங்களாம், ஹைகோர்ட்டுக்கு போறாங்களாம். இப்படிமே பல அதான் அந்த இது அவங்கள ஜீரணிக்க இல்லாம நாங்க தான் எல்லாம் செய்வோம் என்று சொல்லி நீங்க ஒண்ணுமே செய்யாம பேசினீங்கல்ல. இந்த மாதிரி காரியங்களை மீண்டும் செய்யாதீங்க. சமூகத்திற்காக காரியமாற்றுகிறவர்களை இகழ்வாக்க போய் இப்ப இகழ்வான இடத்தில் நிற்பது யார்? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி அல்லது ஒரு கதையாடல் எங்க ஊர்ல பேசுவாங்க, அதை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஆமை 1000 முட்டை இட்டுட்டு அமைதியா இருக்குமா, ஆனா கோழி ஒரே ஒரு முட்டையை இட்டுட்டு கொக்கரக்கோன்னு கத்திக்கிட்டு தெரியுமா என்று சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்லப்படும் என்று கேட்டா, பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பண்றவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்க, ஆனா சில பேர் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஆனா எல்லாம் பண்ணின மாதிரி கத்திக்கிட்டு திரிவாங்கிறதுக்காக சொல்லப்படும். நமக்கு தெரியும், இந்த மாதம் 6ஆம் தேதி கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு 9 இஸ்லாமிய பிள்ளைகள் பணி நிமித்தமாக கடமைக்கு போயிருந்தாங்க. போனவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பணிப்பாளர் உள்ளிட்ட குலாம், நீங்க இஸ்லாமிய ஆடை அணிந்து கொண்டு, அதாவது சுகாதார உத்தியோகத்தர்களுக்கான ஆடையோட சேர்த்து ஹிஜாப் அணிஞ்சுக்கிருவாங்க, இந்த மாதிரி அணிஞ்சுக்கிட்டு நீங்க பணிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சாங்க. அது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியது, நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாறியது. அதற்கு பிறகும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டது. இதெல்லாம் நம்ம நேற்றைய வீடியோவிலையும் சொல்லி இருந்தோம். இப்படியெல்லாம் நடந்தும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களுக்குரிய அந்த ஹிஜாபோடு சென்று பணி செய்கிற அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் நேற்றைய நம்முடைய வீடியோவில் நம்ம சொன்ன ஒரு விஷயம்தான், கல்முனையை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா, இவர் ஒரு இடத்துல பேசும்போது ரொம்ப காட்டமாக காரமாக யாரெல்லாம் இந்த உரிமைக்காக, இந்த பிள்ளைகளுக்கான உரிமையை கொடுங்க என்று சொல்லி சமூக வலைதளங்கள்ல குரல் எழுப்புறாங்களோ, அதே மாதிரி சமூக மட்டத்தில் பேசுறாங்களோ, அதை தாண்டி அரச மட்டத்தில் இது தொடர்பான காரியங்களில் ஈடுபடுறாங்களோ, இவங்க அத்தனை பேரையுமே கொச்சப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி இவர்கள் எல்லாம் இனப்பிரச்சனையை உண்டாக்க போகிறார்கள், நாங்கெல்லாம் நாட்டை எப்படி செஞ்சுக்கிட்டு போறோம் தெரியுமா, அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள இவங்க பிரச்சனையை உண்டாக்க பாக்குறாங்க, படம் காட்ட பாக்குறாங்க என்கிற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பேசி இருந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கு நம்ம நேற்றைய வீடியோவிலே பதில் சொன்னோம். இதெல்லாம் எதுக்காக சொன்னோம்னு கேட்டா, நீங்க பேசுற மாதிரி நடக்கலாங்கிறதுக்காகத்தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா அவருடைய வீடியோவில் அவர் டிப்யூட்டி மினிஸ்டருக்கு கால் பண்ணாராம், உடனே அட்டன் பண்ணாராம், இங்க ஹாஸ்பிட்டலுக்கு பேசினாராம், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, பிள்ளைகள் எல்லாம் சரியாயிடுச்சு, நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தானே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச மாதிரியும், இந்த சமூகத்துல யாருமே எதுவும் செய்யாத மாதிரியும், செஞ்சவங்க பூரா பிரச்சனையை உண்டாக்கினவங்க மாதிரியும் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. ரொம்ப மனவர்த்தத்துக்குரிய கருத்துக்களாகவும் அது இருந்தது. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒருபுறம் நடக்கல, அடுத்த கட்டமாக கல்முனை ஆதார வைத்தியசாலை மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறது. பணிப்பாளருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதி பணிப்பாளர் தான் ரப்பர் சீல் பண்ணி இருக்கிறாரு, சைன் பண்ணி இருக்கிறாரு. அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டா, நாங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டோம், சுகாதார அமைச்சு, பொது சுகாதார அமைச்சினுடைய சுற்று நிரூபத்துக்கு ஏற்ப நீங்க சொல்லப்பட்டிருக்கிற யூனிஃபார்ம்ல தான் வரணும், நீங்க இந்த அபாயா போட்டுக்கிட்டு வரக்கூடாது என்பதை அவர்கள் சுட்டி காட்டி என்ன சொல்றாங்கன்னா, அந்த யூனிஃபார்ம் இல்லாம நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, மிஸ்டர் ஆதம்பாவா எம்பி அவங்களே, நீங்க இப்ப நேத்து என்ன பாடுபட்டிய, நாங்கள் எல்லாம் பேசிவிட்டோம், இவர்கள் எல்லாம் குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள், நான் அரசாங்கத்தை நடத்த விட மாட்டேங்கிறாங்க, படம் காட்ட வர்றாங்கன்னாங்களே, இப்ப படம் காட்டினது யாரு, நாங்களா நீங்களுங்களா? ஒரு எம்பியாக இருந்து நாங்கள் திரும்ப இதனால தான் ஆளுங்கட்சியில் இருக்கிற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்றோம்,
உங்களால் முடியலைன்னா அல்லாண்டு ஒதுங்கி நின்றுக்கிறங்க. செய்கிறவங்கள கூட செய்ய விடாமல் கெடுக்காதீங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் பலமுறை சொல்கிறது. இந்த மாத்தறையில் இருந்து ஆளுங்கட்சியில் ஒரு முஸ்லீம் எம்பி இருக்கிறாரு, அர்க்கம் இலியாஸ். அவர பாட்டுக்கு அல்லாவுடைய உதவியில் அவரால் முடிஞ்சதை அழகாக பண்ணிக்கிட்டு போகிறாரு. அவருக்கு சிங்கள பெரும்பான்மை மக்கள்கிட்ட கூட பெருவாரியான ஆதரவு தளம் இருக்கிறது. ஏன்னா அவர் பந்தா காட்டலை, முடியாததை எனக்கு முடியும்னு சொல்லி பேசிக்கிட்டு தெரியலை, செய்யாத ஒன்றுக்கு நான் தான் செஞ்சேன் என்று சொல்லி வாய்ப்பீத்தல் கதைகளை எங்கேயுமே அவர் சொல்லலை. அவர் பாட்டுக்கு வேலைகளை பண்ணிக்கிட்டு போறாரு. வாக்களிக்கும் போது நாங்கள் அத்தனை பேரும் அனுரகுமார் திசாநாயக்கருடைய பேச்சை கேட்டுட்டு எல்லோருமே அனுரகுமார் திசாநாயக்க மாதிரி இருப்பாங்கன்னு மக்கள் நினைச்சிட்டாங்க. ஆனால் இப்போதான் தெரியுது அங்கே ஒருத்தர் தான் அனுரகுமார, மற்ற அத்தனை பேரும் ஆதம்பாவாக்கள் தான், மற்ற அத்தனை பேரும் பஸ்மின் ஆஜியார் தான், மற்ற அத்தனை பேரும் ரியாஸ் ஃபாரூக் தான், மற்ற அத்தனை பேருமே அஸ்லம் தான். எல்லாம் பார்த்தா தெரியுதா இல்லையா? உங்களால் முடியாத விஷயத்துக்கு நீங்கள் ஏன் இவ்வளவு பெருமை பேச்சு பேசணும்? உங்களால் செய்ய முடியல, நம்ம அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம். ஏதோ சமூக வலைதளத்தில் மக்கள் அதை பேசுகிறாங்க, மினிஸ்டர் லெவலுக்கு போகுது, ஒரு அழுத்தமாக வந்தாவது இதுக்கு ஒரு தீர்வு வரும் என்றாவது யோசிச்சிருக்கணுமா இல்லையா? சரி, மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்காக பேசினாங்களா இல்லையா? அதையாவது நீங்கள் மதிச்சிருக்கணுமா இல்லையா? சகோதரர் மனோ கணேசன் எம்பி பேசியிருந்தாரு, சகோதரர் அர்ச்சுனா எம்பி பேசியிருந்தாரு, அது அல்லாத மாற்று மத பிறமத தலைவர்கள் பேசியிருந்தாங்க, இதை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இதுக்காவது நீங்கள் மரியாதை கொடுத்தீங்களா? யாரையுமே மதிக்காம எங்க அரசு எப்படி தெரியுமா? உங்க அரசினுடைய அனுரகுமார் திசாநாயக்க எப்படி பண்றாருங்கிறது ஊருக்கே தெரியுது. நீங்க என்ன பண்றீங்கிறது உலகத்துக்கே தெரியுது. நீங்க பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் நகைப்புக்குரியதாக இருக்கு, இது மாதிரி கேலியாக இருக்கிறது. எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாத பெருமை பீத்துகிற, இல்லாதவற்றுக்கு பெருமை பீத்துகிற வேலைகளைத்தான் நீங்க அத்தனை பேருமே பண்ணிக்கிட்டு தெரியுறீங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா இல்லையா? அப்போ ஒன்றுமே அங்கே நடக்கலை, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், இப்போ எல்லாமே பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்லி இதுக்காக பேசின அத்தனை பேரையுமே குற்றவாளி கூண்டில் நிறுத்தினீங்களா இல்லையா? கேவலமாக பேசினீங்களா இல்லையா? அசிங்கப்படுத்தினீங்களா இல்லையா? அத்தனை பேரும் படம் காட்டுறாங்கன்னு சொன்னீங்களா இல்லை? இப்போ படம் காட்டினது யாரு? பேசினவங்க படம் காட்டினாங்களா? பேசினவங்களை வச்சு வந்த அழுத்தத்தில் ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படம் காட்டினீங்களா? காட்டின படம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஃப்ளாப்பாக போயிடுச்சு. இப்போ கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறான். இப்போ எதுக்கு என்ன பண்ண போறீங்க? உங்கள் எலக்ட்ரேட் அது, நீங்கள் தேர்தலில் தேர்வு செய்யப்படலை, அது வேற விஷயம். ஆனால் பரிதாபப்பட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அரசு உங்களுக்கு என்ன பண்ணிச்சு? அவங்களுடைய புரோட்டோகாலையே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு எம்பி போஸ்ட்டை தந்தாங்களா இல்லையா? இப்போ உங்கள் எலக்ட்ரேட்டில் தான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண போறீங்க? நேற்று நீங்கள் சொன்ன கதைக்கும் இன்னைக்கு நடந்திருக்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நேற்று நீங்கள் பேசி அடுத்த கணமே இந்த கடிதத்தை அவங்க அமுச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போறீங்க? தெளிவாக 1992 தனிநபர் பிரேரணை பாராளுமன்றத்தில் ஹிஸ்புல்லாவால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த பிரேரணையூடாக இஸ்லாமிய பிள்ளைகள் நர்சிங், குறிப்பாக நர்சிங் பண்ணக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய ஹிஜாபை அணிந்து கொண்டே பணி நிமித்தம் வேலைகளை செய்யலாம் என்கிற சுற்றுநிரூபம் இருக்கிறது. பாராளுமன்றத்தில் முடிவு இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல? நாங்கள் எம்பி ஆகிட்டோம், நாங்கள் எம்பி, நாங்கள் சொல்றதெல்லாம் கேளுங்க, நாங்கள் பேசுகிற மாதிரி தான் பேசுவோம்னு நினச்சிக்கிட்டு எம்பின்ற ஒரு போஸ்ட் கிடைச்சிட்டாலே நீங்கள் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் மாதிரி நடந்துக்கிட்டீங்க. இப்போ தெரியுதா நீங்கள் எப்படிப்பட்டவர்னு? இதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஏற்கனவே நீங்கள் பேசினது நினைவு இருக்குதுல்ல, நான் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட எம்பி. நீங்கள் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட எம்பியா? மக்களாலே உங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது, அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட எம்பி. உங்களுக்கு நாங்களாம் ரதி அல்லாஹ் ஒன்று வரது அனுன்னு சொல்லிக்கிட்டு தெரியணும் அப்படி நினைக்கிறீல்ல? அடுத்த நாள் போய் பாட்டு கச்சேரியில் பாட்டு படிக்கிறீங்க. தயவு செய்து இந்த சமுதாய விஷயத்துல தெரியலன்னா ஓரமாகி இருந்துக்கிறங்க. காரியம் பண்றவங்களையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் யார் தெரியுமான்னு பேச வராதிய. எங்களுக்கு உங்கள் கட்சி, உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கிற மேல்மட்ட அமைச்சர்களோடு அழகாக பேசி இதை தீர்க்க முடியும். அழகா நலிந்த ஜெயதீச தெளிவாக வந்து சொல்றாரு மீடியா கான்ஃபரன்ஸ்ல, எங்களுக்கு இது தொடர்பான எந்த விவகாரமும் வரல, வந்து அது சம்பந்தமா நாங்க பாக்குறோம்ங்கிறாங்க. ஆனா நீங்க டிப்யூட்டி மினிஸ்டருக்கு கால் பண்ணங்கிறீங்க. மினிஸ்டரே சொல்லிட்டாரு, விவரம் தெரியல, சொல்லுங்கன்ட்டாரு. நீங்க மினிஸ்டருக்கு சொல்லியிருக்கலாமே. ஆனால் டிப்யூட்டி மினிஸ்டருக்கு நான் கால் பண்ணேன், உடனே ஆன்சர் பண்றாரு. டிப்யூட்டி மினிஸ்டர் ஆன்சர் பண்றதே உங்களுக்கு பெரிய பெருமையா இருக்குது. சாதாரண விஷயம். இந்த அரசாங்கத்தில் இருக்கிற யாருக்கு கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணி பேசுவாங்க, யார் பண்ணினாலும் ஆன்சர் பண்ணி பேசுவாங்க. இது எம்பி இவர் கால் பண்ணிட்டார் உடனே ஆன்சர் பண்ணிட்டாருங்கிறதே உங்களுக்கு ஒரு பெருமையா இருக்குது. எனவே இந்த சமூகத்திற்காக காரியமாற்றுகிறவர்களை இகழ்வாக்க போய் இப்ப இகழ்வான இடத்தில் நிற்பது யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். தயவு செய்து இந்த பெண் பிள்ளைகளுடைய ஹிஜாபு விவகாரத்தில் உங்களுடைய வாயை நுழைத்து, உங்களுடைய மூக்கை நுழைத்து இருப்பதை கெடுக்கிற வேலையை செய்து விடாதீர்கள். முறைப்படி சட்ட ரீதியாக அவர்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போயிருக்கிறாங்க, அதில் முறைப்பாடு பண்ணியிருக்கிறாங்க, மினிஸ்டருக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது, கடிதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது மினிஸ்டருக்கு. அதனூடாக அழுத்தங்களை கொடுத்து இதை தீர்க்கிற வேலையை பார்க்கணுமே தவிர நாங்கள் தான் எல்லாம் செய்வோம் என்று சொல்லி நீங்கள் இந்த ஒன்றுமே செய்யாமல் வந்து பேசினீங்கல்ல, இந்த மாதிரி காரியங்களை மீண்டும் செய்யாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அல்லாட பயம் இல்லை,
சமூகம் நம்மளை பார்க்குதுங்கிற அச்சம் இல்லை. நம்ம இப்படி இல்லாத பெருமை பீத்திக்கிறோமே என்று சொல்லி கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு இங்கிதம் இல்லாத தனத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். உங்களை சொல்லும்போது நான் திரும்பவும் சொல்கிறதான், இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற முஸ்லீம் எம்பிமாருடைய இந்த மாதிரி செய்திகளை நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு பொத்திக்கிட்டு கோபம் வந்துடுது, உங்களுக்கு மன வருத்தம் வந்துடுது, உங்களுக்கு கௌரவ பிரச்சனை ஆகிறது, உங்களுக்கு கோபம் வந்துடுது. இதெல்லாம் வரணும். யாருக்கு வரணும் தெரியுமா? வேலை செய்கிறவங்களுக்கு வரணும், அல்லது வேலை செய்கிற அளவுக்கு ஆளுமை உள்ளவங்களுக்கு வரணும். நீங்கள் வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க பாவா, உங்களுக்கு ஆளுமையும் கிடையாது பாவா, பேர் மட்டும்தான் ஆதம் பாவா. நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கிறங்க. எனவே சமூகத்திற்காக பணியாற்றுகிறவர்களை அசிங்கப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற இந்த காரியத்தில் ஈடுபடாதீர்கள். தயவு செய்து சமூகத்திற்காக பணியாற்றுகிற, குரல் எழுப்புகிற மக்கள் இருக்க வேண்டும். அப்படியானவர்கள் இருக்க போய்த்தான் நீங்கள்லாம் இன்றைக்கு எம்பி ஆனீங்க. அவர்களுடைய குரல்கள் கடந்த அரசுக்கு எதிராக நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? எங்கேயாவது உங்களை கண்டிருக்க? ஆதம்பாவா என்ற ஒத்தரையே நீங்கள் எம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியும். அது நேஷனலிஸ்ட் உங்களுக்கு தந்ததுக்கு பிறகு. அது வரைக்கும் நீங்கள் யாருங்கிறது கல்முனையில் இருக்கிற 4-5 பேருக்கு தெரியுமா இருக்கும், வேற யாருக்குமே தெரியாது. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் ஒரு நாளும் குரல் எழுப்பியதில்லை. மக்களுடைய கொரோனா ஜனாசா அரிக்கப்பட்டது, எந்த இடத்துல உங்களை நாங்கள் கண்டோம்? எங்கேயுமே நாங்கள் காணலை. நீங்கள் வந்திருந்தால் அதை காட்டுங்க, அது வேறு விஷயம், நாங்கள் காணலை. அதே மாதிரி நாட்டுக்குள்ளே எத்தனை பிரச்சனை வந்தது, ஈஸ்டர் அட்டாக் நடந்தது, எந்த இடத்துலையாவது உங்களோட ஒரு குரலை நாங்கள் பார்த்தோமா? சமூகத்திற்காக, மக்களுக்காக, நாட்டுக்காக எந்த ஒன்றுக்குமே களத்துக்கு வராத ஒரு ஆள் இந்த அனுரகுமாரோடைய அலையில் ரெல்லையில் அப்படியே அள்ளுண்டு நீங்கள் எம்பி ஆகிட்டீங்க. எம்பி ஆனதோட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நம்மளை விட்டா ஆள் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் தான் அனுரகுமாரோடைய அலையில் நீங்கள் எம்பி ஆனது. அடுத்த தேர்தல் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியும். மக்கள் அதை தான் பார்ப்பாங்க, இவர் என்ன செஞ்சார். இந்த மாதிரியே பேசிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா பாராளுமன்றத்தில் நீங்கள் எம்பி என்கிற இடத்துல இருந்தாலும் மக்களுடைய மனங்களில் காமெடியாக போயிரும். இது தயவு செய்து முடியாத விவகாரத்தில் வாய் திறக்காதீர்கள். இந்த விவகாரத்தில் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த பிள்ளைகளுக்கு நடந்திருக்கக்கூடியது அநியாயம். அவர்களை ஹிஜாப் அணிந்த நிலையில் போவதற்கு கேட்கிறார்கள். அது அவர்களுடைய மார்க்க உரிமை, மத உரிமை. அந்த உரிமையை கல்முனை ஆதார வைத்தியசாலை தடுத்து கொண்டிருக்கிறது, தர முடியாது என்று மறுத்து கொண்டிருக்கிறது. தருவதற்கொண்டும் அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. இது நாட்டில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை. இதை சட்ட ரீதியாக வென்றெடுக்க வேண்டும். ஏற்கனவே திருகோணமலை சண்முகா வித்தியாலயத்தில் ஃபஹ்மிதா டீச்சருக்கு இது நடந்தது. அவர்கள் சட்ட ரீதியாக போராடி கடைசியிலே வென்றெடுத்தார்கள் தங்களுடைய உரிமையை. அதே மாதிரி இது ஏற்கனவே இருக்கிற உரிமையை முடக்க நினைக்கிறார்கள். புதுசாக கூட உரிமை கேட்கல, முடக்க நினைக்கிறார்கள். அதை முடக்க விடக்கூடாது. சட்ட ரீதியாக நம்ம நிற்கணும், நியாய ரீதியாக நிற்கணும். இதற்காக நம்ம போராடி நம்முடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும். அந்த களத்திலே அத்தனை சகோதரர்களும் ஒன்றாக நிற்கிறார்கள், ஆதம்பாவாவை தவிர. எனவே இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். இந்த போராட்டத்திற்கு வெற்றியை தர வேண்டும். தொடர்ந்தும் உரிமையை பாதுகாக்கிற இந்த விவகாரத்தில் குரல் எழுப்புவதற்கு நாங்கள் தவறமாட்டோம் என்பதை ஆதம்பாவா உள்ளிட்ட இது போன்று பேசக்கூடிய அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.